என்ன சார் இது? வீட்டுல 8 ரூபாய் இருக்கு, 5 ரூபாய் தரீங்க. அவ்வளவுதான் கொடுக்க முடியும், போடா. மரியாதையா பாக்கி 3 ரூபாய் தர போறியா இல்லையா? எடுறா கைய. எடுறா பணத்தை. ரோட்ல சார் பம்பு. டாக்ஸுக்கு 8 ரூபாய் இருக்குதுங்க, 5 ரூபாய் கொடுத்து பாக்கி 3 ரூபாய் தர மாட்டேன் தகராறு பண்றாரு. மரியாதை பாக்கி தர போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறியா? பிச்சைக்கார படம். என்னடைய ஒரே இடத்துல மிதிக்கிறேன், மேலவா. அங்கதாண்டி மிதிக்காத சொல்லல. விளையாட போறியா? கொண்டுடுவேன். என்ன தூங்க பண்ணிட்டு அப்புறம் விளையாடலாம். விதி விதி. அப்பாவுக்கு காலை பிடிச்சிரு. ஜானு என்னடி இப்படி மிதிக்கிற? ஜானு இல்லப்பா, நானும். ஆத்துல என்ன இது கலாட்டா? குழந்தை கத்தும்படியா என்ன காரியம் பண்ணினா? இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிருந்தானா அவன் நேக்கு காரியம் பண்ண வேண்டியதா வந்திருக்குண்டு. சொல்றேன், இந்த காண்டா மிருகம் என்ன மிதிச்சு கொல்ல பார்த்தது. என்ன ஏறினாலும் நான் தாங்க மாட்டேன். மிதிச்சா என் கதை என்ன ஆகுது? அப்பாட்டு பக்கம் இல்லாம வீடே படுத்துட்டு இருக்கு. உமக்கு என்ன படுக்க வேண்டி கிடக்கு? பகல்லையே தூக்கமா? ராத்திரியில தூக்குறதுக்கு சுப்புடு ஜானு தான் ரெடி சாப்பிட போறதே. இது 3 போதும். இனிமே பகல்ல தான் தூக்கம். ஏடி நான் தூங்கிட்டு இருந்தேன், ரிலாக்ஸா பண்ணிட்டு இருந்தேன். காலி போய் நேரம் நிக்காது, தெரியுமா? நோக்கு பை காலிடி நிக்க முடியல, சரிஞ்சு விட்டேன். உமக்கு மாத்திரமா? எல்லாரும் வயிறும் தான் காலி. 4 மாசத்துல அப்படி சொல்லாதே, நான் கழுவி போடுறோம். கோயில் மானியத்துல அக்ரஹாரத்துல வீடு மட்டும் தான் கொடுப்பா. பாத்திர பண்ட உப்பு புளி எல்லாமா கொடுப்பா? ஏன்டா இந்த பாழடைஞ்ச முருகன் கோயில கட்டி இந்த அழறேளோ? ஒரு நல்ல வருமானம் உள்ள கோயிலா பார்த்து போப்படாதா? கள்ளத்துல போட்டுக்கடி. என்ன பார்த்தா அப்படி கேட்ட? இந்த கிட்டையா பார்த்தா அப்படி கேட்ட? கை கட்டி இந்த கந்தருக்கே சேவை செஞ்சானா காசு காசப்பட்டு இன்னொருத்தன் கால விழவே மாட்டேன். எனக்கு ஒரே கட்சி முருகன் கட்சி, ஒரே கொடி சேவர் கொடி. கோட்டையில கொள் மாறி மாறி பறக்கலாண்டி, ஆனா கொடி ஒண்ணே ஒண்ணுதான். அதே மாதிரி நான் கும்பிடுற தெய்வம் முருகன் ஒருத்தன் தாண்டி. ஆமா, அந்த தெய்வம் இது வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கார்? பிள்ளைய சுண்டல் வைக்க சொல்லியிருக்கார். கேட்டாடா கேட்டாடா? போங்க, உங்க முருகன் கிட்ட போங்க. நமக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு வாங்க. இதே எடுக்க சொல்ற? என் உடம்புல ஆரோக்கியமா இருக்கிறத இது ஒண்ணுதான். இதே எடுத்துட்டு சப்பி துப்புற மாங்கூட்டமா இது மேல என்னடி உனக்கு புரியுது? உங்க அந்த ஒண்ணும் குறைச்சுக்க வேண்டாம். நமக்கு நல்ல வழி பிறந்தா குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிங்க. மறுபடியும் வளருங்கிற தைரியம். முடி எடுக்கிறேன்ற, கண் எடுக்கிறேன், காத ரிஸ்கே எடுக்காத. ரிஸ்க் பெரிய இருக்கு. குடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துண்டு குடுக்கும்னு சொல்லுவா. நம்ம ஆத்து கூரை தான் பொத்தே கிடக்க. எப்ப கொட்ட போறாரா உங்களோட? கேட்டுண்டு வாங்க. போங்க, உங்க முருகனே போங்க. கேட்கிறேன் கேட்கிறேன். கேளுங்க கேளுங்க. What a shame! What a shame! Lord Muruga, the roof is open. Why don't you pour? Why don't you pour? இந்த முனியாண்டி சாமான்லாம் கட்டி பையில போட்டாச்சு. இந்த பில்லு. பைசல கிடைக்குமா? என்னையாவது 25 ரூபாய் 10 காசு போட்டிருக்கேன். வாங்குற சம்பளத்துல பாதியை நீயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்னப்பா பண்றது? எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு சார். என்ன நீ நம்ம கடைக்கு தனியா வரவே மாட்டேங்கிற? உனக்காக சாவி கொடுத்தா ஓடுற மோட்டார் கார் ஒன்று வச்சிருக்கேன். முதல்ல இந்த பசங்களை எல்லாம் போக சொல்லு, உனக்கு நான் தரேன். நீ காசையே கொடுக்க வேண்டாம். 40 காசு. ஆசையா பாரு. அவசரப்பட்டா எப்படி? உள்ள இருக்கு, வா காட்டுறேன். இதோ மோட்டார் கார் எப்படி ஓடுது பாரு. உட்கார் உட்கார். சொன்ன மாதிரியே அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 1 வாரத்துக்கு என்ன தொந்தரவு பண்ணவே கூடாது.
இப்ப இருக்கிற விலைவாசியில மளிகை சாமான் வாங்கினது போக சம்பளத்துல மிச்சம் வேற ஒரு 5 பத்து இருக்கு. இந்த கொட்டை வச்சு பொட்டில போட்டு அம்மா நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன்னு சும்மா நின்றுட்டு இருந்தா எப்படி? காவேரி காவேரி ஏமா ஏமா அழுகுற? விளையாட்டுல தோத்துட்டியா? இல்லன்னா நானும் பசங்களும் பம்பரம் வாங்கறதுக்கு மைனர் மாணிக்கத்து கடைக்கு போயிருந்தோம். அப்பாவ பசங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு என்ன பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சிட்டான்னா நான் விடு விடுன்னு கத்துனேன். அவன் என் வாயை பொத்திட்டு கதவை மூடின போனான். நான் அவனை புடிச்சு தள்ளிட்டு ஓடி வந்துட்டேன்டா. மாணிக்கம் அட முனியாண்டியா, வாப்பா வா. என்ன வேணும்? நான் வாங்க வரலடா, குடுக்க வந்தேன். தங்கச்சி கடைக்கு பம்பரம் வாங்க வந்திருக்குது. அது கையை பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணிருக்கான். போன மாதம் தான் ஒரு பெண்ணை கையை பிடிச்சி எடுத்து உள்ள போயிட்டு வந்தா. இன்னும் அவனுக்கு குத்து வரல. இந்த மாதிரி கழுதைகளை விட்டு வச்சா ஊரே கருத்து போடுவானுங்க. கொஞ்சம் உடுங்காட்டி அவன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கே. மனுஷன் கேட்டையா, முதல்ல உன்னுடைய முன்கோபத்தை விட்டுடு, அது ரொம்ப ஆபத்து. மைனர், உனக்கு நான் பல நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ இப்படி செய்துக்கிட்டே இருக்க. எவனாவது ஒருத்தவனை தீர்த்து கட்ட போறான், ஜாக்கிரதை. எவனாவது என்ன ஏட்டையா, இனிமே இவன் எந்த பொண்ணையாவது கையை பிடிச்சு எடுத்தா இவன் கழுத்த நானா நெருக்கி பொண்ணு ஆனால பணமா நடுத்தர வச்சுக்கு எடுத்துடுவேன். அரிசால கடுக்கும் பாரு வேண்டிக்கிறேன். போயா போயா ஏயா சண்டை போடுறாங்க, விளக்காம வேடிக்கை பாக்குறீங்க. போயா போயா. தங்கச்சி என்ன சின்ன குழந்தையா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதானே? அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குப்பா. ஆனா நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணுமே. கவலைப்படாத, எங்க பெரியப்பா மகன் ஒருத்தன் ஆர்வர்ல வேலை செய்யறான். பையனை பாரு, பிடிச்சிருந்தா அடுத்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஏண்டி ஒரு வேடிக்கை பண்ணுமா? என்ன என்னமா இருந்தாலும் இந்த மங்கம்மா அக்கா உன்னை இப்படி சொல்லிடக் கூடாது. என்ன சொன்னாவா? குண்டோன்னு சொல்றா, உன்னை மண்டோன்னு சொல்லலாமா? என்ன தைரியம் அந்த ஆளுக்கு! அந்த மனுஷனை என்ன செய்யறேன் பாரு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ எப்படி எல்லாம் குண்டுன்னு சொல்லலாம்? நீ எப்படி என்ன மண்டோன்னு சொல்லலாம்? ஆமா, யார் சொன்னா? பர்பன் தான் சொல்லிச்சு. நீதானே மாமா சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். என்ன பண்றாங்க? நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேக்குமா. மாரியம்மன் கோயில் திருவிழாவுல உரியடி போட்டிக்கு வருவீல்ல, அங்க வச்சு உன் மூக்க உடைக்கிறேன். அப்படி சொல்லு. என்ன மாமா சும்மா இருக்க? விடாத. என்கிட்ட நீ சவால் விடுற. திருவிழாவில் நடக்கிற எல்லா போட்டியிலையும் உன்ன தோக்கடிக்கல, என் பேரு முனியாண்டி இல்ல. அப்படி சொல்லு. சிந்தாயா, என்னை யாராலே அசைக்க முடியாது. இப்படியே சொல்லிட்டு உன்னை நான் அசைச்சு காட்டுறேன். பாக்கலாமா? பாக்கலாம். ஐயோ, இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஒரு வழியை பண்ணுவான். அதெல்லாம் கிடையாது, சும்மா நிப்ப வேலை வச்சுட்டு. நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுல மணி அரிசி இல்லையே. ஆத்துக்காரி கேட்டா எப்படி பொங்குறதுன்னு அவன் பொங்குறா. ஐயோ, இந்த முனியாண்டி வழக்கமா வர்றவன் இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவனும் வரப்போறது இல்ல. பசி
தாங்க முடியலையே, சிறுகுடல பெருகுடல் திங்குது. சுப்புடா சுப்புடா கண்ணா, நல்ல நேரத்துல வந்தேன். இந்த பாரு, 4 காசு சம்பாதிக்கிறது வக்கு இல்லன்னு உங்க அம்மா காரி எனக்காக கையில ரெடியா வச்சுட்டு காத்துட்டு இருக்கா ஆத்துல. அவளுக்கு பயந்துட்டுதான் வெறுங்கையோட ஆத்துக்கு போறது என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இந்த பாரு, பசி காது அடைக்கிறது, கொஞ்சம் சுண்டல் கூட இப்படி போட்டுக்கிறேன், இது திறக்கட்டும். துட்டு கொடு, சுண்டல் கிடைக்கும். பாவி, பெத்த அப்பனுக்கு சுண்டல் தர மாட்டேன், நீ ஒரு புள்ளியா? ஓசி சுண்டல், நீ ஒரு அப்பனா? சோப்பரால பார்த்து பேசுற பேச்சாடா இது? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. நீயா பெத்த? அம்மா இல்ல பெத்த. ராஜா, நீ மாத்திரம் சாப்பிடலாமா? பசிச்சா ஒரு பிடி அம்மா சாப்பிட சொல்லி இருக்கான். நோக்கு ஒரு பிடி போதுமா, ஒரு படின்னா வேணும். ஐயோ ஐயோ, எவ்வளவு அரைச்சிருக்கு. முருகா சமூகா, தள்ளி விட்டா ஓடி வர. அடே கையில எடுத்தானே. அடே சட்ட காட்சி நடக்குது. நான் துப்பாக்கி எடுக்க போறேன், தேங்காய் எடுக்க போறேன். பெத்ததுக்கும் பிறந்ததுக்கும் தகராறா? தேங்காய் முடியா பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன். அபிஷ்டு அழிஞ்சு போவடா, எங்க அப்பன் பிரசாதம்டா. மறந்துட்டியா சீவாச்சோ? ஒரு காலத்துல உன் குடுமையே என் கையில இருந்தது, இப்ப என் தலையெழுத்து தேங்காய் குடுமி தான் கையில இருக்கு. ஏன் நானும் மத்தவளை பத்தி பொறாமப்படுறேன்? நீக்கு எல்லாம் அம்பா கொடுத்தது ஆட்டானா? நேத்து வரைக்கும் என்னண்ட அசிஸ்டண்டா இருந்தவன் அம்மன் கோயில சேர்ந்ததுக்கு அப்புறம் கை ஓங்கி எடுத்து என்னமா உன் நல்ல காலம், ஊர்ல இருக்கிற அத்தனை தேங்காய் அந்த கோயில தான் விடப்படுறது, மொத்தமா சுருட்டி விடுறேன். இந்த பாரு, உடஞ்ச தேங்காயில வியாபாரம் பண்ணு வேண்டாங்களே, அப்புறம் பண்ணாத. அத்தனை தேங்காயும் மிலிட்டரி ஹோட்டலுக்கு சப்ளை பண்றியா? அவஸ்தாரம் அவஸ்தாரம், இந்த மாதிரி அவாண்டவரம் பேசாதீங்க. ஏண்டா சீமாச்சு, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் வசூல் பண்றியாமே, பொண்ணு கல்யாணமா? எவ்வளவுடா வரதட்சணை? ஓய், பொண்ணு கல்யாணத்துக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியாதா? இது இல்லன்னா அது இல்ல, அது இல்லன்னா இது இல்ல. வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கணும்னா கோயில ஏதாவது விசேஷம் பண்ணாதான் முடியும். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், புரட்டுவியா? இதெல்லாம் உனக்கு புதுசா? என்ன சொல்றீ? நடந்ததே சொல்றேன். போன மாசம் கோயில ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு, அப்பவே சந்தேகப்பட்டேன், இதை ஏன்டா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றான்னு. உன் பையன் தோல்ல பூநூல் எடுத்து ஓய் என்ன சொல்றீ? விக்ரமமூர்த்தி வச்சுட்டு விளையாடுறடா, பாவண்டா, பகவான் தலையில கை வைக்காதடா. ஓய், சேஷாத்ரி ஆத்துல விசேஷம் டைம் ஆயிட்டது. இதப்படா தங்க தேர போயிட்டு வந்து உம்ம தலையிலேயே தேர ஓட்டம் காணும். முருகா, உன்னை வேண்டிட்டு வீண் போகல, சும்மா சொல்லக்கூடாது. கொடுக்க வேண்டியதை இன்டைரக்டா இப்படி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. அம்பாளையாடா ஏமா